கீழே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, நமக்கு நியூ ரோ ஜெனரேட் ஆகி டிக் வந்துருச்சு அப்படின்னா டெலீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். Now we'll check with the employee table and ex-employee table. Ex-employee table இப்போ எத்தனை டீடைல்ஸ் இருக்கு? 2 டீடைல்ஸ் இருக்கா? Have you done the insert command? Insert யூஸ் பண்ணமா இந்த இடத்துல? வெறும் ஒரே ஒரு வேல்யூ இருக்குது. நான் insert யூஸ் பண்ணல, delete மட்டும் தான் யூஸ் பண்ணேன். delete யூஸ் பண்ணா என்ன ஆகும்? delete நடக்குது. ஆனா இங்க என்ன நடந்துருக்கு? insert நடந்துருக்கு. How we have done this? SQL வந்துட்டு SQL ல ஏன் இருக்கா? No right? No. அப்போ SQL ல நம்ம என்ன மட்டும் படிச்சிருக்கோம்? DDL DML கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோமா? அதுல இன்னொரு கான்செப்ட் இருக்கு, ட்ரிகர்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்டோர்டு ப்ரொசீஜர், ஈவென்ட் ஸ்கெட்யூலர், இந்த மாதிரி 3 கான்செப்ட்ஸ் இருக்கு. அதுல நம்ம இப்ப யூஸ் பண்ணது ட்ரிகர்ஸ். ஒரு எம்ப்ளாயி ரெசிக்னேஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்களோட ஐடியா வேற யாருக்காவது கொடுக்கலாமா? கேன் வி ப்ரொவைட்? அப்படி பண்ணோம்னா இன் கேஸ் 10 இயர்ஸ் கழிச்சு அந்த எம்ப்ளாயி வந்துட்டு என்னோட ஆஃபர் லெட்டர் வேணும், ரிலீவிங் லெட்டர் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு கேட்டாங்கன்னா நம்மளால அவங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்க முடியுமா? முடியாதுன்றதுனால எந்த கம்பெனியும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒருத்தருக்கு கொடுத்த எம்ப்ளாயி ஐடியை இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, சோ அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் நம்ம அப்ப ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணுமா? அவங்க என்ன டெசிக்னேஷன்ல வர்க் பண்ணாங்க, ஈவன் தோ தே ரிசைன் ஆஃப்டர் 2 months இல்ல 5 months